Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கக்கா கக்கானா ஹிந்தில எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வர் லெட்டர்ஸ் அ ஆ இ எழுதுற வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம கக்கா கக்கானா எப்படி எழுதுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமா. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கா. காக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைன் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இப்படி எழுதிட்டு மேலே லைன் போடணும். இது வந்து கா. செகண்ட் கா. 2 மாதிரி போட்டு பி மாதிரி போட்டு மேலே லைன். இது வந்து கா. இது காங்கிறப்ப வெறும் கா, நம்ம தமிழ் கா மாதிரியே தான். காங்கிறப்ப அது லைட்டாக ஹ சவுண்டு, நம்ம வந்து த்ரோட்ல இருந்து சொல்கிற மாதிரி இருக்கும். கா. நெக்ஸ்ட் ஒன் கா. நம்ம இங்கிலீஷில் ஜே போடுறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்மாலாக போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடணும். இது வந்து கா. பாஸ். நெக்ஸ்ட் ஒன் கா. கா லெட்டர் எப்படின்னா நம்ம ஜே போடுற மாதிரி போட்டு ஒரு லைன் போடணும். இது கா. நெக்ஸ்ட் ஒன் கா. 3 போட்டு அது அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டிங் லைன் கூட ஜாயின் பண்ணணும். இது வந்து கா. ஹா சவுண்டு சேர்ந்து வரணும். நெக்ஸ்ட் நா. இது நா. இது எப்படின்னா இப்போ நம்ம மாங்காய் சொல்கிறோம்ல அந்த சவுண்ட் கூட சேர்ந்து வருது. இது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் எஸ் மேலே லைன் போட்டு பக்கத்தில் ஒரு டாட். நெக்ஸ்ட் லைன் சா. சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு யூ மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சா. இதோட ப்ரொனவுன்சியேஷன் சா. நெக்ஸ்ட்டு 3 போட்டு மேலே ஒரு குட்டி ரவுண்டு ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லைன் போட்டு அவ்வளோதான். அந்த மேல் லைனை போட்டுட்டோம்னா சா. இதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும், சா. நெக்ஸ்ட் ஒன் ஜா. யூ போட்டு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா ஜா. நெக்ஸ்ட்டு ஜா. நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் குட்டியாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் எஸ், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்டாண்டிங் லைன் தென் ஸ்லீப்பிங் லைன். இது வந்து ஜா. லாஸ்ட் ஒன் சியை வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு 1 போட்டு மேல் லைனை போட்டோம்னா இது வந்து நா. இது என்ன சவுண்ட்னா ஆக்சுவலாக ஞாயிறு சொல்கிறோம்ல அந்த நா. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் வந்து தமிழில் வரும்ல டா. ஸோ அது ரிலேட்டட் சவுண்ட்ஸ் தான். 1 போட்டு சி, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், டா. நெக்ஸ்ட் ஒன் அதே போட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ண போகிறோம், ஓ போட போகிறோம், அவ்வளோதான். இது டா. கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் டா. ஜஸ்ட்டு இந்த லெட்டரை அப்படியே இங்கே எழுதுகிறோம், பக்கத்தில் இந்த டாட் இல்லாமல். இதோட சவுண்ட் டா. டியோட சவுண்ட் டாக் வருதுல அந்த சவுண்ட். நெக்ஸ்ட்டு சி போட்டு இதே மாதிரி தான் சி போட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இது டா. இந்த சவுண்டோட அழுத்தத்தோட சொல்கிறது தான் டா. நெக்ஸ்ட் ஒன் நா. வெரி சிம்பிள், யூ தென் 1, அவ்வளோதான். இது வந்து நா. நெக்ஸ்ட் லைன் தா. 1 போட்டு இப்படி போட்டோம்னா இது வந்து தா. நெக்ஸ்ட்டு தா. 2 மாதிரி போட்டு இதை இப்படி போடணும். இது வந்து தா. அழுத்தமாக சொல்லணும், இந்த தாவோட லெட்டரோட அழுத்தமாக சொல்லணும். நெக்ஸ்ட்டு தா. இது எப்படின்னா நம்ம மேலே டாக் யூஸ் பண்ணோம்ல அந்த லைன் அதே லெட்டரை போட்டு கீழே வந்து இதை கொஞ்சம் இழுத்துடணும். இது வந்து தா. நெக்ஸ்ட் ஒன் தா. நம்ம இங்கே போட்டோம் இல்லையா அதே லெட்டர் தான், பட் 3க்கு இங்கே சுழிச்சுட்டு போடுறோம். ஸோ அதனால் நம்ம இந்த 3க்கு மேலே இந்த லைன் போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த ஸ்டாண்டிங் லைன் மேலே மட்டும்தான் அந்த மேல் லைன் வரணும். இது தா. நெக்ஸ்ட் ஒன் நா. ரவுண்ட் போட்டு ஸ்லீப்பிங் லைன் தென் ஸ்டாண்டிங் லைன். இது வந்து நா. நெக்ஸ்ட் லைன் நம்ம தமிழில் பா சொல்லுவோம்ல அதோட டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் தான் இதில் பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் பா. யூ போட்டு மேலே லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இது வந்து பா. நெக்ஸ்ட் ஒன் ஃபா. அந்த பாவோடவே அந்த ஹெச்சோட சவுண்ட் ஹா சேர்த்து சொல்கிறப்ப ஃபா ஆகிடும். 1 போட்டு
இப்படி இருந்து கீழே கொண்டு வரோம், டவுன் பண்ணுறோம். இது வந்து ஃபா. நெக்ஸ்ட் ஒன் பா. பாக்ஸ் வருதில்ல, அந்த பா. நடுவில் ஒரு லைன் போட்டுறோம், அவ்வளோதான். இது வந்து பா. இந்த பா கூடவே அந்த ஹா சவுண்ட் சேர்ந்து வரப்போ பா. இது எப்படின்னா நம்ம தமிழில் ஆ எழுதுகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாமே ஹிந்தியில் இந்த மாதிரி மேலே இந்த ரவுண்ட் வர லெட்டர்ஸ் எழுதுகிறப்பெல்லாம் நம்ம வந்து அந்த லைனுக்கு மட்டும்தான் அந்த மேல் லைன் போடணும், அதுக்கும் ஜாயின் பண்ணி போடக்கூடாது. இது வந்து பா. நெக்ஸ்ட்டு மா. மா சிம்பிள். லைன் எடுத்துகிட்டு வந்து ஜே மாதிரி போட்டு மறுபடியும் அதை கொண்டு போய் அந்த ஸ்டாண்டிங் லைனோட ஃபினிஷ் பண்ணோம்னா மா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் லைன் யா. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு லைன்லையுமே அந்த லெட்டர்ஸோட கோரிலேட் ஆகிருக்கும். அதுவும் சவுண்ட்ஸே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இனி பார்க்க போகிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். யா 2 மாதிரி போட்டு அதை ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். யா. நெக்ஸ்ட்டு ரா. சிம்பிள். 2 மாதிரியே போட்டு மேலே ஒரு லைன் போட்டோம், ரா. நெக்ஸ்ட்டு லா. லா எப்படின்னா நம்ம 1 போட்டு, இது ஆக்சுவலாக பார்க்குறக்கு எம் மாதிரி இருக்கும், ஸ்டாண்டிங் லைன் எம், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வா. வா சிம்பிள். 1 போட்டு இங்கே ஒரு ரவுண்ட் போடுறோம், வா. யா ரா லா வா. நெக்ஸ்ட் ஒன் ஷா. எல்லாமே ஷா சவுண்டு சம்மந்தப்பட்டு இப்போ வரப்போகுது. 2 மாதிரி போட்டு 1 போட்டு, அவ்வளோதான். இது வந்து ஷா. நெக்ஸ்ட் ஒன்று சேம் தான், பட் வந்து யூசேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது பா போடுறோம் இல்லையா, அதே பா போட்டு இந்த லைனை இப்படி போடுறோம், அவ்வளோதான். இது வந்து ஷா. நெக்ஸ்ட் ஒன் சா. இதில் அந்த ஹா சவுண்டு சேராது. ஸோ இந்த ரா போடுறோம் இல்லையா, அந்த ரா மாதிரியே போட்டு இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு எழுதுறது வந்து சா. நெக்ஸ்ட்டு ஹ. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி போட்டுடணும், சி மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டோம்னா ஹா. லாஸ்ட் லைன் ஷா. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு இந்த லைனை இப்படி கொண்டு வந்து 8 மாதிரி வந்து கீழே 8 ஃபினிஷ் பண்ணாமல் கீழே எடுத்து விட்டுறணும். இது வந்து ஷா. ஆக்சுவலாக இது எப்படின்னா இக்கு சவுண்டு ஷா சவுண்டு சேர்ந்து வருது. ஸோ நம்ம சொல்கிறப்ப ஷா ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த்ரா. சிம்பிள். இப்படி ஒன்று ஜாயிண்ட், இப்படி ஒரு ஜாயிண்ட், அவ்வளோதான். இது வந்து த்ரா. நெக்ஸ்ட்டு ஸ்ரா. ஸ்ரா எப்படின்னா இப்படி போட்டு எஸ் மாதிரி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணும். இது வந்து ஸ்ரா. லாஸ்ட் லைன், லாஸ்ட் லெட்டர் ஞா. 1 போட்டு இதை கனெக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து இப்படி சொல்லிச்சுட்டணும். இது ஞா. ஆக்சுவலாக இதோட யூசேஜ் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை அதோட ப்ரொனன்சியேஷன் பார்ப்போம். கக்கா கக்கா நா, சச்சா ஜஜ்ஜா நா, டட்டா டட்டா நா, தத்தா தத்தா நா, பஃபா பப்பா மா, யாரா லாபா, ஷாஷா சாஹா, க்ஷாத்ரா ஸ்ரான்யா. ஸோ இவ்வளோதான் இந்த லெட்டர்ஸை எழுதுறதோட மெத்தட். ஸோ இதை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு வந்துடும். இனி வர வீடியோஸில் அடுத்தடுத்து நம்ம ரீடிங் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.